வணக்கம். ஒரு கூட்டமெடுத்த முடிவை இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அங்கீகரித்திருக்கிறது. ஒரு கூட்டமெடுத்த முடிவை இந்த நாடு கொண்டாட போகிறதா? ஒரு கூட்டமெடுத்த முடிவை இந்த நாட்டு கோதி மீடியா சந்தோஷமாக எடுத்துக்காட்டி வருகிறார்கள். ஒரு கூட்டமெடுத்த முடிவை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஜஸ்டிஃபை செய்து வருகிறது. டிசம்பர் 6, 1992 பாபரி மஸ்ஜிதில் என்ன நடந்தது, அயோத்தியில் என்ன நடந்தது, அனைத்துமே சுப்ரீம் கோர்ட்டிற்கு முன் எடுத்து வைத்த பின் கூட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த பதில், முடிவு, தீர்ப்பு இந்த நாட்டின் கொடூர முகத்தை எடுத்து காட்டியிருக்கிறது. எந்த கான்ஸ்டியூஷனை, எந்த சட்டத்திட்டத்தை நம்பி நாம் அனைவருமே சுப்ரீம் கோர்ட்டை நாடி போய்கொண்டிருக்கிறோமோ அதற்கு முன்பு ஒரு கூட்டம் வெற்றி பெற்று விட்டது. மதம் என்கிற அடையாளத்தை முன்னிறுத்தி தன்னுடைய ஐடியாலஜியை எப்படி திணித்து இந்த நாட்டை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த மேப்பை பாருங்கள். இந்த மேப் அயோத்தியா வேர்டிக்டிலும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது சர்வே எடுக்கப்பட்டதா, பாபரி மஸ்ஜித் எப்படி கோவிலாக மாற்றப்பட்டது, பாபரி மஸ்ஜித் எப்படி கோவிலாக எடுத்துக்காட்டப்பட்டது என்கிற அனைத்து விஷயமுமே இந்த படத்தில் இருக்கிறது. எப்படி கோதி மீடியா இதை எடுத்துக்காட்டுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, சுஷாந்த் சின்ஹா பாட்டசாலா என்கிற ஒரு ப்ரோக்ராமை நடத்தி வருகிறார். டைம்ஸ் நவ் பாரத் என்கிற இந்த சேனல். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் ஒரு ஷோவை பண்ணியிருக்கிறார். அந்த ஷோவில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி மசூதிக்குள்ளே எடுக்கப்பட்ட படத்தை இது கோவில் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறாரோ, இவர் கையில் இருக்கக்கூடிய அனைத்து படங்களுமே எந்த அளவில் ஒரு போலியான விஷயத்தை எடுத்து காட்டியது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை ஒரு முறை கொஞ்சமாக பாருங்கள். எப்படியெல்லாம் அந்த இடத்தில் காவி நிறத்தை பூசியிருக்கிறார்கள், மஞ்சளை குங்குமத்தை போட்டு ஒரு மசூதிக்குள் என்னெல்லாம் அங்கே நடந்ததோ அனைத்தையுமே படம் பிடித்து எப்படி சித்தரித்திருக்கிறார்கள், எப்படி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதை நிராகரித்திருக்கிறது, எப்படி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை வைத்தே இதை நம்பவும் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சுஷாந்த் சின்ஹா பாட்டசாலா என்கிற இந்த படத்தை எப்படி எடுத்து காட்டியிருக்கிறார், எப்படி ராமர் கோவில் மசூதியிலே தான் இருந்தது என்கிற விஷயத்தை உங்களை நம்ப வைக்கிறார்கள், எப்படி கோதி மீடியா ஆழமான ப்ரொபகண்டாவை எடுத்து வைக்கிறது, எப்படி ராமர் கோவிலை எப்படி டிசம்பர் 6, 1992 ஜஸ்டிஃபை செய்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். பாருங்கள். पाठशाला में जो तस्वीरें अब हम आपको दिखा रहे हैं वो तस्वीरें 10 जनवरी 1990 की हैं, जो कोर्ट के ऑर्डर पर ली गई थी। और देश ने बाबरी मस्जिद के अंदर की ये तस्वीरें नहीं देखी, कोर्ट के ऑर्डर पर ली गई एक एक तस्वीर हमारे पास है और ये तस्वीरें हमने भी पहली बार देखी हैं। इन तस्वीरों से आपको दो बड़ी बातें पता चलेंगी। पहली ये कि विवादित ढांचा गिरने से पहले मस्जिद परिसर आखिर दिखता कैसा था और उसके अंदर क्या क्या चीजें थी मस्जिद के अंदर, जो मंदिर थे वो कैसे दिखते थे. சுஷாந்த் சின்ஹா எடுத்து வைத்த அந்த அனைத்து காட்சிகளும் நீங்க பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவை முதல் முறையாக நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை பற்றி ஆர்கியாலஜிக்கல் இந்தியாவுடைய சர்வேவை பற்றி ஆழமாக படிக்காத நபர்கள் நம்பி விடுவார்கள். ஆமா, இப்படிதான் கோவில் இருந்தது, ஆமாம் இங்கெல்லாம் பாருங்கள் பில்லர் இருந்தது. இது அனைத்துமே சுஷாந்த் சிங் மட்டும் எடுத்து வைக்கவில்லை. ஒரு ப்ரொபகண்டா வழியில் ஏற்கனவே ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய முதல் ரிப்போர்ட்டில் வெளிவந்த விஷயங்கள். இது எப்படி உடைக்கப்பட்டது, எப்படி அதற்கு கீழே கோவிலே கிடையாது என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு புரிய வைக்கப் போகிறேன். 574 பக்கங்கள் கொண்ட ஏஎஸ்ஐ ரிப்போர்ட். இந்த ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையுமே மேப்ஸ் டிராயிங் வழியாக லக்னோ பெஞ்ச் அலகாபாத் ஹைகோர்ட்டுக்கு முன்பு வைத்தார்கள். ஆகஸ்ட் 25, 2003 இந்த ரிப்போர்ட்டை எதிர்த்து சுன்னி வக்ஃப் போர்டு இதற்கான எதிர்ப்பு கேள்விகளை எழுப்பினார்கள். அதாவது நீங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்கள் தவறானது, இந்த இடத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறீர்களோ எதிலுமே உண்மை கிடையாது என்று. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் மேசிவ் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் பிலோ த டிஸ்பியூட்டட் ஸ்ட்ரக்சர் அண்ட் எவிடன்ஸ் கண்டினியூட்டி இன் ஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ் from the 10th century onwards up the construction of disputed structure which is Babri Masjid. ஏஎஸ்ஐ உடைய முதல் ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 10th செஞ்சுரியிலிருந்து
என்னெல்லாம் டெவலப்மெண்ட்கள் நடந்ததோ அங்கே இருக்கக்கூடிய ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ்கள் உட்பட அந்த ஸ்ட்ரக்சர் உட்பட அனைத்து விஷயமுமே எங்களிடம் இருப்பதாக ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுத்தார்கள். பாபரி மஸ்ஜித்துக்கு கீழே பல்வேறு ஹிந்து அடையாளங்கள் இருப்பதாக கூறினார்கள். என்னெல்லாம் இந்த அடையாளங்கள்? இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கற்களில் ஹிந்து அடையாளங்கள் இருக்கிறது. டெக்கரேட்டட் பிரிக்ஸ் இருக்கிறது, அதாவது அலங்கார செய்யப்பட்ட செங்கல் இருக்கிறது. ஸ்டோன்ஸ், டெக்கரேட்டட் பிரிக்ஸ், கற்கள், அலங்கார செய்யப்பட்ட செங்கல் இருந்திருக்கிறது. டிவைன் கப்பலுடைய ஸ்கல்ப்சர் இருக்கிறது, அதாவது சிலைகள் அங்கே இருந்திருக்கிறது. கார்வ்ட் ஆர்கிடெக்சரல் மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஃபாலிஷ் பேட்டர்ன், ஒரு சில ஹிந்து அடையாளங்கள் அந்த இடத்துல இருக்கிறது. செம்போடைய அடையாளம் அங்கே இருந்திருக்கிறது. அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள்னா 50க்கும் மேற்பட்ட பில்லர்ஸ் இருந்திருக்கிறது. இதைத்தான் சுஷாந்த் சின்ஹா தன்னுடைய வீடியோவில் விளக்கி காட்டியிருக்கிறார். பல்வேறு பேட்டர்ன்ஸ்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அனைத்துமே எப்படி வெளியானது, இதை எப்படி உடைத்தார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது 2 ஆர்கியலாஜிஸ்ட்கள், 2 பேருமே ஹிந்துக்கள், சுப்ரியா வர்மா மற்றும் ஜெயா மேனன். இந்த 2 பேருமே சுன்னி வக்ஃப் போர்டுடைய கோரிக்கைக்கு பின் மீண்டும் ஒரு முறை அதே ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்டை எடுத்து வைத்து அதற்கான விளக்கத்தை கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். 2010ஆம் ஆண்டு எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அதில் ஏஎஸ்ஐயுடைய பல்வேறு ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் 2 பேருமே. அலகாபாத் ஹைகோர்ட்டில் என்னெல்லாம் நீங்கள் எடுத்து வைத்தீர்களோ அனைத்துமே தவறானது, பொய்யானது என்று செப்டம்பர் 2010ஆம் ஆண்டு இன்னொரு ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இட் இஸ் கிளியர் தட் தேர் வாஸ் ஆல்ரெடி அ ப்ரீகான்சிக்வேட்டட் ஐடியா இன் த மைண்ட்ஸ் ஆஃப் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிஸ்ட். ஏற்கனவே ஒரு ஐடியாவுடன் தான் இந்த சர்வேவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே செட் செய்யப்பட்ட இந்த சர்வே, எந்த அதிகாரி இந்த சர்வே எடுத்தாரோ அவர் மனதில் ஏற்கனவே ஒரு பிளான் இருந்திருக்கிறது, அல்ல அவருக்கு இந்த பிளானை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கு பின் தான் இது நடந்திருப்பதாக கூறினார்கள். ASI report had gone largely unchallenged because of the power it holds over researching in the country. ASIயோட ரிப்போர்ட்டை யாருமே சேலஞ்ச் செய்யாததற்கான காரணம் பவர். அந்த மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வைத்து யாருமே தன்னுடைய பெயரை கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இதை யாருமே சேலஞ்ச் செய்யவில்லை. An archaeologist in India or from outside who wants to explore or excavate site has to obtain license from ASI. So no field archaeologist is willing to speak out against it or out it. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கட்டும், அல்ல வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஆர்கியாலஜிஸ்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த இடத்தை தோண்டி பார்ப்பதற்காக அவர்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படும். அந்த லைசன்ஸை ஏஎஸ்ஐ தான் கொடுக்கும். ஆகையால் அப்படி இந்த ரிப்போர்ட்டை நாம் சேலஞ்ச் செய்தோம் என்றால் நம்மளுடைய லைசன்ஸ் கேன்சல் ஆகிவிடும் என்கிற நம்பிக்கையில், அந்த பயத்தில் யாருமே இந்த ரிப்போர்ட்டை சேலஞ்ச் செய்யவில்லை. கிட்டத்தட்ட 32 வருடங்கள் ஆகிவிட்டது பாபரி மஸ்ஜித்துடைய இந்த பிரச்சனைக்கு பின். டிசம்பர் 6, 1992ஆம் ஆண்டு பாபரி மஸ்ஜித்துடைய கலவரத்திற்கு பின்பு 2019ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன், ஹிந்துத்வா ரைட் விங்கர்ஸ்கள் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்து வைக்க தொடங்கினார்கள். ஆனால் இப்போதான் இது நடந்ததா என்று நீங்கள் பார்த்தீர்கள்? நிச்சயமாக கிடையாது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வெளிவந்த 3 பிரதான கேள்விகளை அவர்கள் எடுத்து வைத்தார்கள். இதில் த வெஸ்டர்ன் வால், இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த மேப்பை தான் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதற்கான விளக்கத்தை இங்கே கொடுத்திருக்கிறோம். சுஷாந்த் சின்ஹாவும் இதே மேப்பை பற்றி இதே ஃபோட்டோகிராஃப்ஸ்களை வைத்து மக்களை எந்த அளவில் திசை திருப்ப பார்க்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். A western wall. The western wall is feature of the mosque. It is a wall in front of which they say namaz. வெஸ்டர்ன் வால் அங்கே இருக்கிறது. அந்த சிவற்றுக்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதியை தான் நமாஸ் என்று கூறுவார்கள். அந்த இடத்துல தான் நமாஸ் படிக்கப்படும். இட் இஸ் நாட் அ ஃபீச்சர் ஆஃப் டெம்பிள். டெம்பிள் ஹேஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பிளான். இதில் எப்படி எடுத்து காட்டியிருக்கிறார்களோ இது எந்த விதத்திலுமே கோவிலுக்கான அடையாளம் இல்லை. கோவில் இந்த மாதிரி இருக்காது. ஆனால் இதைத்தான் இவர்கள் கோவில் என்று எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த மேப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா சீதா கி ரசோய், ஹனுமான் துவார், அதாவது என்னெல்லாம் இந்துக்களுடைய அடையாளமாக இருக்கிறது ஒவ்வொரு இடத்தையும் அப்படித்தான் மார்க் செய்திருக்கிறார்கள் இந்த மேப்பில். அடுத்த கேள்வியும் எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது 50 பில்லர் பேசஸ், அதாவது அந்த தூண்களை இதை எடுத்து காட்டினாரோ அந்த தூண்களை பற்றி பேசும்போது தீஸ் ஆர்
completely fabricated and we filed many complaints to the court about it. இது முழுக்க தயாரிக்கப்பட்ட ஒரு ஸ்தம்பம் மட்டும்தான். எப்படி இந்து கோவிலில் கற்களால் செதுக்கப்பட்ட ஸ்தம்பங்கள் இருக்குமோ அப்படி இது கிடையாது. இது முழுக்க களிமண், மண், சிமெண்ட் போன்ற விஷயங்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஸ்தம்பங்கள் மட்டுமே. இதில் எந்த விதமான கோவிலுக்கான அடையாளமும் கிடையாது. Our argument is that if you look at what they are claiming to be pillar bases, these are pieces of broken bricks and they have mud inside them. எதை இவர்கள் பில்லராக எடுத்து காட்டுகிறார்களோ, ஸ்தம்பமாக எடுத்து காட்டுகிறார்களோ அது வேற எதுவுமே கிடையாது. சின்ன கற்கள். இதற்குள்ள நீங்க தோண்டி பார்த்தீர்கள்னா அதில் மண் களைவுகள் மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய வேறு எதுவுமே கிடையாது. இது கற்களால் செதுக்கப்பட்ட ஸ்தம்பம் கிடையாது. கோவில்களில் அப்படி இருக்கும், இங்கே அது கிடையாது. மூன்றாவது பாயிண்ட், architectural fragments. Of these 12 most important architectural fragments, none of these were found during the evacuation, during the execution. எந்த 12 ஃப்ராக்மெண்ட்களை பற்றி அவர்கள் பேசுகிறார்களோ இது எதுவுமே தோண்டும் போது, அந்த ஆய்வை நடத்தும் போது வரவில்லை, கிடைக்கப்படவில்லை. எங்க கிடைத்தது? These were recovered from the debris lying above the lime floor of the masjid. இடிக்கப்பட்ட மாஸ்க்கு மேல கடந்த டெப்ரீஸில் இந்த விஷயங்களை தூக்கி போட்டு போனார்கள். அதைத்தான் இவர்கள் எடுத்து வைத்துக்கொண்டு இது கோவிலுடைய ப்ராப்பர்ட்டி, கோவிலுடைய அடையாளம் என்று எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இதில் எதுவுமே தோண்டும் போது மசூதிக்கு கீழே இருந்து வெளிவந்த பொருட்கள் கிடையாது. A temple or a stone temple, supposedly this is a stone temple, has much more sculptural material than what they found here. ஒரு கோவில், ஒரு ஹிந்து கோவிலாக இருந்திருந்தால் இவர்கள் எதை எடுத்துக்காட்டுகிறார்களோ இதை விட எத்தனையோ மடங்கு அதிகமான டீட்டெயில்டு கிராஃப்டிங்கள், டீட்டெயில்டான அடையாளங்கள் கிடைத்திருக்கும். இதில் அது கிடையாது. எந்த அளவில் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதோ, அந்த கோவில் இருந்திருக்கிறதோ அந்த அளவில் எதுவுமே கிடைக்கவில்லை என்கிற விஷயத்தை மிகவும் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்போ இதற்கு முன்னாடி எப்போ இந்த ஆய்வு நடந்தது? இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் என்கிற இந்த நபர் முதல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI அவர் எடுத்து வைத்த ஒரு கிளைம். இவர் என்ன எடுத்து வைக்கிறார் என்றால், அயோத்தியா 2 with sort of Buddhist stupas, 1 with vihara. இவர் முதல் முறையாக இதை எடுத்து வைத்த விஷயம் 3 விஷயத்திற்காக. அயோத்தியாவில் இருக்கக்கூடிய புத்திஸ்ட் ஸ்தூபாஸை கண்டுபிடிப்பதற்காகவும் விஹாராவை கண்டுபிடிப்பதற்காகவும் இவர் சென்றிருக்கிறார். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இவர் வெறுமனையே ஒரு வாய் வார்த்தையாக பேசிய வார்த்தையை வைத்து எந்த இடத்துலையுமே டாக்குமெண்ட் செய்யப்படவில்லை. ஓரல் நெரேட்டிவ் தட் இண்டிகேட்டட் சம் டெம்பிள்ஸ் இன் த ஏரியா ஹேட் பீன் டிஸ்ட்ராய்டு. இந்த பாபரி மஸ்ஜித்தை, இதற்கு கீழே தான் அந்த கோவில் இருக்கிறது. பாபரி மஸ்ஜித் ஒரு கோவிலை இடித்து தான் கட்டப்பட்டதாக எங்கேயுமே அவர் கூறவில்லை. இந்த இடத்தில், இந்த சுற்றுவட்டாரத்தில் ஒரு சில கோவில்களை இடித்து அந்த இடத்தில் மசூதிகளை கட்டியதாக அவர் கூறியிருந்தார். வேறு எதுவுமே கிடையாது. இரண்டாவது ஆய்வு நடந்திருக்கிறது 1969ஆம் ஆண்டு. இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி ஆஃப் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி நடத்திய இந்த ஆய்வில் அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீர்கள்னா 1975ஆம் ஆண்டிலிருந்து 1980ஆம் ஆண்டில் பிபி லால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI அவர் கொடுத்த பல்வேறு தவறான தகவலை வைத்துதான் இந்த மேப்பை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான பதிவுகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். 574 பக்கங்கள் கொண்ட இந்த ரிப்போர்ட்டை ஆகஸ்ட் 2003ஆம் ஆண்டு ASI முன்னிற்கு எடுத்து வைத்தது. இதை எதிர்த்து சுன்னி வக்ஃப் போர்டு எதிர்த்த பின், பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்ததற்கு பின் இந்த ரிப்போர்ட் தவறான ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் ஏதோ ஒரு ஐடியாலஜியை வைத்து எழுதப்பட்ட ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு உண்மைகளை கோர்ட்டுக்கு முன் எடுத்து வைத்ததற்கு பின் கோர்ட்டே இதற்கான முடிவை கூறிய போது பாபரி மஸ்ஜித்திற்கு கீழே எந்த விதமான கோவிலுக்கான அடையாளங்கள் இல்லை என்று எழுதிய பின் எப்படி இதெல்லாம் நடந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஆய்வில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு விஷயமும் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது
இந்த இடத்தில்தான் ராமர் பிறந்தார் என்கிற அடையாளம் எங்கேயுமே கிடையாது. பாபரி மஸ்ஜித் எந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ராமர் பிறந்தார் அல்ல ராமர் வாழ்ந்தார் என்கிற எந்த விதமான ப்ரூஃபையும் இவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் கோர்ட் இதை அங்கீகரித்தது. அயோத்தியா வேர்டிக்டில் இந்த அனைத்து விஷயத்தையுமே எடுத்து வைத்த பின் கூட, இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை எடுத்து வைத்த பின் கூட, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோர தாண்டவத்தை கோர்ட் கொண்டாடுவதற்கான அனுமதியை கொடுத்தது. அந்த கொண்டாட்டத்தை 22ஆம் தேதி நீங்க பார்க்க போறீர்கள். அந்த கொண்டாட்டத்தை இன்னைக்கே அனைத்து கோதி மீடியாவும் எடுத்து காட்டி வருகிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐடியாலஜி பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஓட் பேங்க் மட்டுமே. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.